தமிழகத்தின் வணிகம் வளர்ந்த கதை. இன்றைக்கி நம்ம உலகத்தில் இக்கானமி, ஜிடிபி, எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ஏற்றுமதி, இறக்குமதி இதெல்லாம் அடிக்கடி நம்ம பேசிகிட்டே வரோம். தமிழகத்தோட ஒரு ஜிடிபியோ தமிழகத்தோட ஒரு எக்ஸ்போர்ட் வேல்யூவோ நம்ம எடுத்துட்டோன்னா ஒரு சின்ன நாடோட வேல்யூ இருக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு அர்பனைஸ்ட் ஒரு மாடர்ன் ஸ்டேட் நம்ம தமிழகம். நீங்கள் பெரும்பாலும் இக்கானமி, இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பற்றி யாரையாவது கேட்டிங்கன்னா அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? ஏதோ 1992 வருஷத்துலேருந்து லிபரலைசேஷன் வந்தது, அதற்கு பிறகு தான் இந்த மாதிரி தொழிற்சாலைங்க, இந்த எக்ஸ்போர்ட்டு, இந்த இம்போர்ட், இந்த ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் வயசானவங்களை கேட்டிங்கன்னா ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்தில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க சார், 1947 அப்புறம் தான் எல்லாம் வந்தது, நிறைய அளவில் ஒரு விரிவடைஞ்சிது தமிழகம், ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் சென்டராக வந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க? ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி இங்கே ஒன்றுமே இருந்தது கிடையாது சார், அவங்க ஆரம்பித்தது தான் எல்லாமே அப்படிம்பாங்க. ஆனால் இது எல்லாமே முற்றிலும் தவறு. தமிழகத்தோட ஏற்றுமதி சங்க காலத்திலேருந்து நடந்து வந்துட்டுருக்கு. இந்த சங்க காலம் எப்போ இருந்தது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னா, கிமு கிபின்னு வரலாறில் சொல்லுவோம் இல்லையா, கிறிஸ்துக்கு மின் கிறிஸ்துக்கு பின். ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 600 வருஷம் முன்னாடியிலேருந்து ஏசு கிறிஸ்து காலம் முடியறதுலேருந்து ஒரு 300 வருஷம் வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது கிமு 600லேருந்து கிபி 300 வரைக்கும் இருந்தது தான் சங்க காலம். இந்த சங்க காலத்தில் பல கவிதைகள் தமிழகத்தில் வெளியில் வந்திருக்கு. அதுதான் நம்ம தமிழுடைய ஒரு மிக பழமையான இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இத்தனைக்கும் இப்போ இந்தியாவில் தமிழுக்கு ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஒரு கிளாசிக்கல் மொழி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்னா அதுக்கு இந்த சங்க இலக்கியம் தான் ஒரு சான்று. இதை வச்சு தான் பார்லிமெண்ட்லேயே தமிழை ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜாக எடுத்து சொன்னாங்க. இந்த சங்ககால இலக்கியத்தில் பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரிய வருது? அந்த காலத்திலேயே கிரேக்க நாடுலேருந்தும் ரோம நாடுலேருந்தும் இங்கே வணிகம் நடந்திருக்கு. அங்கேருந்து மாலுமிகள் இங்கே அவங்களுடைய ஒரு தொழிற்பேட்டை மாதிரி, அதாவது ஒரு என்க்ளாவ், ஒரு ஆன்க்ளாவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இடத்துல அவங்க அவங்களோட ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சு இங்கே அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை வருஷம் முன்னாடி? 2500 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். அப்போவே எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ஏற்றுமதி, இறக்குமதி, ட்ரேட் எல்லாம் நடந்திருக்கு. இதில் பட்டினப்பாலைன்னு நம்ம சங்க இலக்கியத்தில் ஒரு கவிதை. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, மழை எப்படி நீர் எப்படி சமுத்திரத்துலேருந்து மேகத்துக்கு போய் அங்கேருந்து மேகத்துலேருந்து கீழே மழையாக அதற்கு பிறகு மலையிலிருந்து ஆறாக திரும்பி நாடுக்கு நதியாக அந்த நதி எப்படி சமுத்திரத்தில் போய் சேர்றதோ அந்த மாதிரி, அதுவும் மழை காலத்தில் தண்ணி கொட்டுன்னு கொட்டுறச்சு எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தெரியாத அளவுக்கு தண்ணி வரும். அந்த மாதிரி பண்டங்கள் காவேரி பூம்பட்டினத்தில் அடைஞ்சுதான். எங்கேருந்தெல்லாம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டிலேருந்து துறைமுகத்துக்கு வந்திருக்கு, வெளிநாட்டிலேருந்து துறைமுகத்துக்கு வந்திருக்கு. உள்நாட்டில் இருக்கிற பண்டங்கள்லாம் எடுத்து கப்பலில் ஏற்றி வெளிநாட்டுக்கு அனுப்பணும். வெளிநாட்டிலேருந்து வர பண்டங்கள்லாம் இறக்கி திரும்பி உள்நாட்டில் பல இடத்துக்கு அனுப்பணும். அப்போது அந்த கஸ்டம்ஸ் வேர்ஹவுஸ்னு நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லையா, கஸ்டம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, சுங்கவரி, எப்படி அவங்கெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அந்த கவிதையில் இருக்குது. அவங்க சிரிக்கவே மாட்டாங்களாம், மூஞ்சியை கடுகடுன்னு வச்சுட்டு யார் வராங்க யார் போகிறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்களாம். எல்லா பண்டங்களும் சாக்கு மூட்டையாக குவியரிச்சே மலை மாதிரி இருக்குமா பார்க்குறதுக்கு. அவங்க எப்படி வேலை பண்ணுவாங்கன்னா, ஒரு நிமிஷம் கூட அவங்க ஒரு ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்களாம் அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்க எல்லா இடத்துலையும் போய் எல்லா சாக்குலேயும் என்ன வந்துட்டுருக்குன்னு பார்த்து எல்லாத்துக்கு மேலேயும் அரசரோட அச்சு, அதாவது முத்திரை, சீல்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போல்லாம் நம்ம ஒரு ஸ்டாம்ப் அடித்து கொடுக்குறோம் ஒரு டாக்குமெண்ட், அந்த காலத்தில் அச்சடித்து அந்த பண்டத்தை எடுத்து திரும்பி கப்பலில் அனுப்புறதுக்கோ உள்நாட்டுக்கு அனுப்புறதுக்கோ அனுமதி கொடுப்பாங்களாம். அது என்ன மாதிரி ஒரு முத்திரை அடிச்சிருக்காங்க? புலி முத்திரை. எதுக்காக புலி முத்திரை? சோழர்களோட முத்திரை புலி தான். அந்த சின்னத்தை வச்சு அவங்க ரப்பர் ஸ்டாம்ப் அடிக்கிற மாதிரி அந்த காலத்தில் ஒரு சின்னத்தை அதுக்கு மேலே அடித்து, சரி இதில் இருக்கிற என்ன இருக்குதுன்னு நாங்கள் பார்த்துட்டோம், இதுக்கு இவ்வளோ சுங்கவரி நாங்கள் எடுத்துட்டாச்சு அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அதை அலோவ் பண்ணுவாங்களா அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது விரிவடைஞ்சிருக்கு அந்த காலத்தில், அதாவது வணிகம். அதில் என்ன எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க, என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம அடுத்தது பார்க்கணும். இங்கேருந்து முத்து, பவழம் இதெல்லாம் தென்னாட்டிலேருந்து பல நாடுகளுக்கு போயிருக்கு. அதே மாதிரி ஈஜிப்து நாட்டில், அதுவும் ரோம்லேயும் ஈஜிப்ட்லேயும் ஒரு நீல கலர் கல், அதுக்கு பெரில் அப்படின்னு சொல்லுவாங்க, BERYL, பெரில் அப்படிங்கிற கல்
இங்கே தமிழகத்துலேருந்து தான் வந்து ஏற்றுமதி ஆகிருக்கு. அதை அவங்க ரொம்ப விரும்பி வாங்கியிருக்காங்க. அங்கே அதுக்கு ஒரு பெரிய விலை அந்த ஈஜிப்ட்லேயும் ரோம்லேயும். ஸோ இதை வந்து இங்கேருந்து இவங்க மைன்லேருந்து மைன் பண்ணி எடுத்து இவங்க வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து உப்பு போயிருக்கு, புளி போயிருக்கு. அதற்கு பிறகு இந்த சங்கு சமுத்திரத்துலேருந்து எடுத்து சங்கை வந்து வளையாக வெட்டி, அதுவும் என்ன மாதிரி வளைகள், ரொம்ப நுணுக்கமான வேலை பண்ணின வளைகள், கண்ணுக்கு கூட சரியாக தெரியாத அளவுக்கு நுணுக்கமாக இருக்கிற வேலைப்பாடெல்லாம் பண்ணின வளைகளை வந்து இங்கேருந்து எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் மாணிக்க வாசகரோட திருவாச்சகத்தில் பார்த்தீங்கன்னா சங்குக்கு பதிலாக வளைங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணியிருக்கார் அவர். வளை சங்கு ரெண்டும் ஒன்று தான் அவரோட இதில் ஒகேபுலரியில். அந்த அளவுக்கு வந்து சங்குனாலே அதுலேருந்து வளை எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மைண்டில் அந்த காலத்தில் அது இருந்திருக்கு. சரி, இதெல்லாம் இங்கேருந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருந்தது. அங்கேருந்து என்ன இறக்குமதி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மதுபானம், கல் அங்கே க்ரீக் நாட்டிலேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி தங்க நாணயங்கள் வந்திருக்கு. இந்த மதுபானத்தை எப்படி எடுத்து கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்பாண்டத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து ஆம்ஃபோரா அப்படின்னு பேர். அந்த ஆம்ஃபோராவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கங்கிறது எப்படி நமக்கு தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் அரிக்கமேடுங்கிற இடம், அங்கே தோண்டி தோண்டி எடுக்க பல ஆம்ஃபோரா வெளியில் வந்திருக்கு. அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, கிரேக்க நாட்டிலேருந்து இந்த மதுபானங்கள்லாம் இந்த ஆம்ஃபோராவில் தான் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வச்சு தான் இங்கே விற்பனை செஞ்சுருக்காங்கங்கிறது தெரியறது ஒன்று. ரெண்டாவது, அந்த ஆம்ஃபோராவோட டிசைனை பார்த்து இங்கே அதையே காப்பி பண்ணி நம்ம மண்ணிலையும் அதே மாதிரி ஆம்ஃபோராவும் செஞ்சுருக்காங்க. அந்த ரெண்டு மண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குது. சில ஆம்ஃபோரா கிரேக்க மண்ணை வச்சு பண்ணினதாக தெரியறது, சிலது தமிழக மண்ணை வச்சு பண்ணதாக தெரிய வருது. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு டிசைன் வருது, ஒரு பேக்கோ ஒரு ட்ரெஸ்ஸோ வருது, அதை காப்பி பண்ணி இங்கேயும் அதே மாதிரி பண்ணி விற்கிறாங்கல்ல. அதே மாதிரி அந்த காலத்துலேயும் நடந்திருக்கு. 2500 வருஷத்துக்கு முன்னாடியும் மனுஷனோட பிஹேவியர் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு அதுலேருந்து தெரிய வருது. ஸோ இந்த ஆம்ஃபோராவை எடுத்து அவங்க வந்து அதில் மதுபானம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து அரிசி ஏற்றுமதி ஆகிருக்கு. இந்த அரிசிக்கு நம்ம என்ன சொல்கிறோம், தமிழில் அரிசின்னு சொல்கிறோம். அரபிக் மொழியில் கிரீக் மொழியில் ஒரைஸா அப்படிங்கிறாங்க. ஒரே வார்த்தை தான், இங்கேருந்து போன வார்த்தை தான் அங்கே போய் அது வந்து கொஞ்சம் மொழி மாறி ஒரைஸா அப்படிங்கிற வார்த்தையாக மாறிடுறது. ஸோ இந்த மாதிரி பல சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து தான் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, எப்பேற்பட்ட ஒரு வணிகம் நடந்திருக்கு. மொழி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வந்திருப்பாங்க அங்கேருந்து இங்கே தமிழில் பேசியிருப்பாங்க, அவங்க ரோமாபுரியிலேருந்து வந்திருப்பாங்க. எந்த மொழியில் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து ஒரு லேவாதேவியோ கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் கூட புரியல. எந்த பேசிஸில் அவங்க வந்து விலை ஒரு ஐட்டம் எடுத்துப்போம், இதுக்கு என்ன விலைங்கிறத எப்படி அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க ஒன்றும். ரெண்டாவது, ரோமாபுரியிலையும் கிரீஸ்லேயும் இருந்தவங்களுக்கு தமிழகம்னு ஒரு நாடு இருக்குது, அங்கே இந்த மாதிரி பண்டங்கள்லாம் இருக்குங்கிறத அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, அங்கேருந்து எப்படி வந்தாங்க, வர வழியில் எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க, இதெல்லாம் பார்க்குறச்சே நமக்கே ஒரு திகைப்பாக இருக்குது இல்லையா. அப்போது இந்த கப்பலெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெட் சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மெடிட்டரேனியன் சி வழியாக ரெட் சிக்கு வந்து, ரெட் சீலேருந்து அரேபியாவுக்கு வந்து, அரேபியாலேருந்து பிறகு மழைக்காலம் வர டைமில் எப்படி வந்து கப்பலில் ஏறி அவங்க வந்து கேரளாவுக்கும் குஜராத்துக்கும் போயிருக்காங்க. குஜராத்தில் இன்னும் புரோச்னு ஒரு ஊர் இருக்குது, கேரளாவில் வந்து முசிரிஸ்னு ஒரு இடம் இருந்ததாக நமக்கு தெரிய வருது. இது எப்படி நமக்கு தெரிய வருது, 1வது நூற்றாண்டில் ஒரு புத்தகம், பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரியன் சீன்னு ஒரு புத்தகம், ஒரு கிரேக்க புத்தகம். அதில் அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்த துறைமுகங்களோட பேரெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பார்கிசா அப்படிங்கிறாங்க, அதுதான் புரோச், குஜராத்தில் இருந்த புரோச். அதே மாதிரி கேரளாவில் வந்து முசிரிஸ், இந்த முசிரிஸ் எங்கே இருந்ததுன்னு கூட நமக்கு இப்போ தெரியல. ஆனால் அது ஒரு மாதிரி இப்போ யூகிச்சு இந்த இடத்துல தான் இருந்திருக்கணும், கரங்கனூர் அப்படிங்கிற இடத்துல தான் இருந்திருக்கணும் அப்படின்னுட்டு இப்போ வந்து ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் தொண்டிங்கிற ஊர், அது அவங்க வந்து ட்ரிண்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மேற்கு பக்கத்தில் இருந்தது. கிழக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொடோக் அப்படின்னு ஒரு இடம் சொல்கிறாங்க, அதுதான் இப்போ அரிக்கமேடு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதே மாதிரி மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் சோப்பட்னான்னு ஒரு ஊர், அதுவும் ஒரு துறைமுகமாக இருந்திருக்கிறதா நமக்கு தெரிய வருது. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம், அதே மாதிரி கொர்க்கைங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அந்த காலத்தில் அவங்க கொல்சிஸ் அப்படின்னு அவங்க கிரேக்க மொழியில் எழுதியிருக்காங்க. இந்த ஊரெல்லாம் 1வது நூற்றாண்டிலேயே இருந்து இங்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பிரபலமாக வர்த்தகம் நடந்திருக்கிறது நமக்கு தெரிய வருது. ஒரு துறைமுகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வர்ணனை இருக்கா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி
தென்னிந்தியாவில் ஒரு துறைமுகம் எப்படி இருந்தது அதை நம்ம பார்க்க வேண்டாமா? அது வந்து நமக்கு சங்க இலக்கியத்தில் பட்டினப்பாலையில் கிடைக்கிறது. அதை படித்து பார்த்தா இன்றைக்கி இருக்கிற ஒரு துறைமுகத்தை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. நான் சில வரிகள் அதுலேருந்து எடுத்து உங்களுக்கு படித்து சொல்கிறேன். அதற்கு பிறகு அர்த்தத்தை பார்ப்போம். களிறு போல தீம் புகார் திரை முன்துறை தூங்கு நாவாய் துவன்று இருக்கை மிசை கூம்பின் அசை கொடியும் அப்படின்னு ஒரு செக்ஷன். என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துலன்னா, ஒரு யானை எப்படி நின்றுட்டே ஆடிட்டே இருக்குமோ, சாப்பிட்ற சொல்லுவாங்க இல்லையா, யானை வந்து ஆடிட்டே தின்னும், வீடு நின்றுட்டே தின்னும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி யானை இப்படி ஆடி ஆடி சைட் பை சைட் போயிட்டே இருக்குமோ, அதே மாதிரி பூம்புகாரில் காவேரி பூம்பட்டினத்தில் வந்த கப்பலெல்லாம் கடற்கரையில் வந்து காற்று மெல்ல அடிக்கிற போது அங்கே இருக்கிற கொடிமரங்கள் பாய்மரங்கள் எல்லாம் இப்படி அசைஞ்சு அசைஞ்சு நகர்றதான். அதை பார்க்குறச்சே யானை எப்படி அசையுமோ அதுதான் கவியோட மனசில் வந்து அவருக்கு தோன்றதான். அங்கே கப்பல் இப்போவும் நம்ம ஹார்பருக்கு போனோன்னா கப்பல் பார்க்கலாம். பல கப்பல்கள் இருக்கும். ஒரு கப்பலுக்கும் அது எந்த நாட்டிலேருந்து வந்திருக்குன்னு மேலே அதோட கொடியை பார்த்தாலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் கொடிகள் இருந்திருக்கு. ரெண்டாவது, ஒரு சமுத்திர கரைனாலே நமக்கு என்ன தோணும்? சீ ஃபுட் தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும். சீ ஃபுட்டை பற்றி அடுத்த லைன், மீன் தடித்து விடக்கு அறுத்து ஊன் பொறிக்கும் ஒலி முன்றில் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் இருக்கிற மீனவர்கள்லாம் மீனை பிடிச்சு அதை அறுத்து அங்கேயே வறுக்கிறாங்க. அந்த வறுக்கிற சத்தம் கேட்குறதான் அந்த இடத்துல. ஸோ சீ ஃபுட் ஸ்டால்ஸ், இப்போ நம்ம மெரினா பீச்சுக்கு போனோன்னா எத்தனை சீ ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது, அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. அடுத்தது ஒரு ஷிப், ஒரு செயிலர்னாலே அடுத்தது என்ன ஞாபகம் வரும்? பார் தான் ஞாபகம் வரும். அங்கே என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், மணற்குவையி மலர் சிதறி பலர் புகு மனை பலி புதவின் நரவு நோடை கொடியோடு அப்படிங்கிறாங்க. பக்கத்திலேயே வந்து மண் குவிச்சு அதில் வந்து அந்த காலத்தில் கல்லை கூட அவங்க வந்து ஒரு படைத்தல் பண்ணியிருக்காங்க கடவுளுக்கு. அதற்கு பிறகு எல்லாரும் அந்த மதுபான கடைக்குள்ளே போகிறாங்களாம், அங்கே வந்து என்ன விற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து வாங்கிறதுக்கு. அதை தவிர பல நாட்டிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க இல்லை, அவங்களுக்கு வந்து நம்ம மொழி எழுதி படிக்க தெரியாது. அதனால் ஒரு சைன் போர்டோ இதெல்லாம் பார்த்து இங்கே என்ன விற்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால் பல கொடிகள் இருக்குமா, அந்த ஒரு கொடியை பார்த்து அங்கே அந்த கடையில் என்ன கிடைக்கிறது, ஒரு கலர் கோடு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலத்துலேயே. சரி, இந்த கொடி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல மீன் கிடைக்கும், இங்கே வந்து துணி கிடைக்கலாம், இங்கே வந்து காசு மாற்றலாம், இந்த மாதிரியெல்லாம் வந்து போய் உள்ளே போவாங்க போல இருக்குது அதை பார்த்தா. அண்ட் அத்தனை கொடியும் பக்கத்தில் 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 இருக்கிறதுனால சூரிய வெளிச்சமே ஊருக்குள்ளே வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு இருட்டாக இருக்கான் அந்த ஊர். இப்படி காவேரி பூம்பட்டினத்தை பற்றி சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அங்கே என்னெல்லாம் வந்தது, என்ன ஏற்றுமதி ஆச்சு, என்ன இறக்குமதி ஆச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். நீரின் வந்த நிமிர் பரிப்புறவியும், அரேபிய நாட்டிலேருந்து குதிரைகள்லாம் வந்திருக்கான் விற்பனைக்காக. இங்கே காலின் வந்த கருங்கரி மூடையும், நம்ம பல தடவை ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். போர்ச்சுகீஸ், டச் எல்லாரும் இங்கே எதுக்கு வந்தாங்கன்னா மிளகு வாங்கிறதுக்காக வந்தாங்க, பெப்பர் வாங்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சங்க காலத்திலேயே வந்து பெப்பரை வாங்கியிருக்காங்க இங்கேருந்து. அது எப்படி தெரிய வருது? காலின் வந்த கருங்கரி மூடையும், மூட்டை மூட்டையாக வந்து மிளகு வந்து இறங்குறதான் அந்த இடத்துல. வடமலை பிறந்த மணியும் பொன்னும், நார்த்லேருந்து கோல்டு வருதான். குடமலை பிறந்த ஆரமும் அகிலும், சந்தன மரங்கள்லேருந்து சந்தனத்தை எடுத்துன்னு வந்து மரத்தை கொண்டு வந்து இங்கே வந்து விற்கிறாங்களாம். தென்கடல் முத்தும், சவுத்துலேருந்து முத்து வருது. குணக்கடல் துகிரும், கிழக்குலேருந்து பவழம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. கங்கை வாரியும் காவேரி பயனும், கங்கை நதி கரையிலேருந்து என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. காவேரி நதி கரையில் என்ன கிடைக்கிறதோ அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஈழத்து உணவும், ஸ்ரீலங்காலேருந்து சாப்பாடு பொருள் எல்லாம் வந்துட்டுருக்கு. காழகத்து ஆக்கமும், இந்த காழகம்ங்கிறது கேடான்னு இன்னைக்கு மலேசியாவில் சொல்கிறாங்க, அங்கேருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அரியவும் பெரியவும், கண்ணுக்கு பார்க்க முடியாத சில அன்யூஷுவல் ஐட்டம்ஸ் எல்லாம் வரதான், பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் வரதான். இது எல்லாம் வந்து துறைமுகத்தில் வந்து இறங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு படித்து பார்க்குறது இன்றைக்கி இருக்கிற ஒரு துறைமுகம் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ நம்ம பார்த்தது சீ ஃபுட் ஸ்டால்ஸ், பார் இருந்திருக்கு, பல விஷயங்கள் விற்கிற கடைகள் இருந்திருக்கு, அது எல்லாத்துக்கும் மேலே கொடி இருந்திருக்கு. இந்த பண்டங்களெல்லாம் யார் வாங்குறாங்க, யார் விற்கிறாங்க? அயல் நாட்டிலேருந்து வரவங்க இங்கே வந்து விற்கிறாங்க. சரி, நம் நாட்டிலேருந்து வர பொருள்லாம் அங்கே போயிட்டுருக்கு, அதுவும் பார்க்குறோம். ஒரு மிடில் மேன், வியாபாரி அப்படிங்கிறவர் யார்? அந்த காலத்தில் இருந்த நகரத்தார், வணிகர், அவங்கள பற்றி ஒரு வர்ணனை இங்கே வருது பாருங்கள். நடுவு நின்ற நல் நெஞ்சினோர், நல் மனசு படைத்து
நடுவில் நிற்கிறாங்களாம். அவங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களும் வேணும், அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களும் வேணும். யார் விற்கிறாங்களோ அவங்களும் வேணும், யார் வாங்குறாங்களோ அவங்களும் வேணும். அதனால் நடுவில் நிற்கிறாங்களாம். வடு அஞ்சி வாய்மொழிந்து, தன் மேலே ஏதாவது பழி வந்துருமோங்கிற பயத்தில் எப்போவுமே நல்லது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிற்கிறாங்களாம் அங்கே. தமவும் பிறவும் ஒப்ப நாடி, தட் இஸ் தனக்கு கிடைக்கிறதும் பொறுத்தையாருக்கு கிடைக்கிறதும் எல்லாம் கம்பேர் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது. தான் வாங்கிக்கிற விலையும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, விற்கிற விலையும் ரொம்ப சீப்பாக எடுத்து கொடுத்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நடுநாயகமாக இருந்து பல் பண்டம் பகர்ந்து பல விஷயங்களை வாங்கி விற்கிறாங்களாம். இதுதான் மர்ச்சன்ட். ஸோ அந்த மாதிரி கடைகளில் வியாபாரிகள் எப்படி இருந்திருக்காங்கங்கிறது நமக்கு தெரிய வருது. கடைசியாக வர்றது தான் ரொம்ப ஒரு அழகான ஒரு போர்ஷன். நம்ம எப்போவுமே சொல்லுவோம்ல, ஒரு கணத்து தவளை மாதிரி எப்போவுமே அதே ஊரில் அதே தெருவில் இருந்துட்டேன், எனக்கு வெளி உலகம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்வோம், எல்லாரும் வெளி உலகத்தை போய் பார்த்தா தான் மூளை விரிவடையும், மனசு விரிவடையும், நமக்கு புரியும் உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். அதனால ஒரு போர்ட் சிட்டி, ஒரு துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரை எப்போவுமே காஸ்மோபாலிட்டன் டவுன் அப்படின்னு ஆங்கிலேயத்தில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, பல ஊர்லேருந்து மக்கள் வருவாங்க, பல மொழிகள் காதில் விழும், பல புது விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அப்பேற்பட்ட ஒரு இடம்தான் ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அந்த காலத்தில் காவேரி பூம்பட்டினத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேறு வேறு உயர்ந்த முதுவாய் ஒக்கல் சாறு அயர் மூதூர் சென்று தொக்காங்கு. அங்கே பல பல ஊர்லேருந்து வரவங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஊரில் கொண்டாடுறாங்களாம். மொழி பல பெருகிய பழிதீர் தேத்து புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உரையும் முட்டா சிறப்பின் பட்டினம். இந்த பட்டினத்தோட சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல ஊர்லேருந்து மக்கள் அங்கே கூடி பல மொழிகள் காதில் விழுறது. அந்த மொழிகள் எல்லாம் கேட்கறதுக்கு அவ்வளோ நன்னா இருக்கு. அதே மாதிரி இந்த ஊரில் இருந்த மக்களும் பல ஊருக்கு போயிருக்காங்கன்னு இதுலேருந்து தான் நமக்கு தெரிய வருது. ஏன்னா அவங்களும் அங்கே போய் அவங்க மூளை விரிவடைஞ்சு திரும்பி இந்த ஊரில் சந்தோஷமாக இருக்காங்களாம். இது பட்டினப்பாலையில் 2000 வருஷம் முன்னாடி ஒரு துறைமுகத்தோட வர்ணனை. இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா அதே வர்ணனையை ஒரு சென்னையோ ஒரு பாம்பேயோ ஒரு சிங்கப்பூரோ எதை எடுத்துட்டாலும் பெரும்பாலும் இருக்கிற இத்தனை கண்டிஷன்ஸும் அந்த சிட்டிஸும் இப்போவும் நமக்கு மீட் பண்ணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. வரலாறுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, மனித குலம் மாறவே இல்லை. அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் டெக்னாலஜி தான் மாறி போயிடுது.